இந்த மாதிரி பாஸ்தா செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சின்னவங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே கொதிக்கிற தண்ணியில் பாஸ்தா போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 10-12 நிமிஷம் ஆகும். வெந்தோன்னே தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானோடனே பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிறேன். போட்டு வதக்கிக்கலாம். மிக்சி ஜாரில் கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, 2 பழுத்த தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இது 3ஐயும் அரைச்சிட்டு வந்துடலாம். ஆரஞ்சு கலர் கொடமிளகா சேர்த்துருக்கேன். கொடமிளகா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த வெங்காயமும் கொடமிளகாயும் வதங்கினோடனே பேபி ஸ்பினாச் போட்டிருக்கேன். பாலக்கீரை கட் பண்ணி அதையும் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இந்த அரைச்சிட்டு வந்த விழுதை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காரமாக இருக்க மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இந்த வேக வச்ச பாஸ்தாவை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த பாஸ்தா வேக வச்ச தண்ணி நான் ஒரு 1/2 கிளாஸ் எடுத்து வச்சிருந்தேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு இந்த பாஸ்தாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். போட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கிளறி விட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான சுவையான பாஸ்தா ரெடி. கடைசியா கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கண்டிப்பா இந்த மெத்தட்ல ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.